ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா ஃபைட்டர்ஸ் டாபிக் வைஸ் வீடியோ பார்க்கலான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ அதனால் நம்ம என்டிபிசியில் இல்லை ரயில்வேஸில் கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டாபிக் வைஸ் நம்ம கொஷின்ஸ் மேக் பண்ணி போடுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் சால்வ் பண்ண அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்ன ஃபால்ட் இருக்குது, என்னென்ன ட்ராபேக் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக அந்த டாப்பிக்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு நல்ல ஐடியா தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நானும் கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 20 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபைட்டர்ஸ் இன்இக்வாலிட்டிலேருந்து. ஸோ இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே அதில் கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் அதை சால்வ் பண்ணீங்கன்னு சொன்னால் எக்ஸாமில் எந்த கொஷின் கேட்டாலும் உங்களால் கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்தளவுக்கு கொஷினோட குவாலிட்டியும் ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நத்திங் டு வரி. இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இல்லை ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன்ஸ்கள் வளர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபை ஆகும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஷினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாம் ஃபைட்டர்ஸ். இந்த ஃபஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ் இதில் ஒரு 4-5 விஷயம் மட்டும் உங்களுக்கு நல்லா தெரியணும். அது தெரிஞ்சால் போதும் ஈஸியாக நீங்கள் மார்க் எடுத்துடலாம். ஓகேங்களா? அது என்னென்ன விஷயம்னா, இந்த கிரேட்டர் தென் சிம்பிள், லெஸ் தென், ஈக்குவல் டு, தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த உங்களுக்கு இந்த கிரேட்டர் தென்க்கு லெஸ் தெனுக்கு உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. எது பெருசாக இருக்குது, எது சின்னதாக இருக்குன்னு டவுட்டாக இருக்குன்னா, ஸோ இப்போ நான் ஒரு கான்செப்ட் ட்ரிக் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. இங்கே ஒரு டாட் வச்சுக்கோங்க, இங்கே ஒரு டாட். ஓகேங்களா? ஸோ இங்கே 2 டாட்டு, இது 1, 3. ஸோ இப்போ பாருங்கள் ஃபிட்டர்ஸ், இந்த சைடு 1 தான் இருக்குது, வேற இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 டாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடு இருக்கிறது தான் பெருசாக இருக்கும், இந்த சைடு இருக்கிறது சின்னதாக இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி கிரேட்டர் தென் ஏ. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 டாட் இருக்கா, அப்போ பி தான் பெருசாக இருக்கும். ஏ சைடு பாருங்கள், ஒரே டாட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஏ சின்னது. இந்தமாரி ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு ஒன்று ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இதில் இந்த கிரேட்டர் தென் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் லெஸ் தெனும் சிம்பிள் தான். ஸோ லெஸ் தென்னா இந்த சைடு 2 டாட் இருக்குது, அப்போ இந்த சைடு இருக்கிற நம்பர் பெருசாக இருக்கும் கம்பேர்ட் டு அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது அந்த மிச்சம் இருக்குது சொன்ன பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏ பி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் வரலாம். அதாவது ஏ வந்து பெருசாகவும் இருக்கலாம் பியை விட, அப்படி இல்லைனா ஏ ஈக்குவல் டு பியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 50% தான் நீங்கள் போட முடியும். 100% இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது கன்ஃபார்மாக. ஓகேங்களா? அதனால் இதுவும் 50% தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சேம் தான். ஏ லெஸ் தென் பி வந்து ஒரு 50% சொல்லலாம். அதேமாதிரி ஏ ஈக்குவல் டு பியும் ஒரு 50% சொல்லலாம். பிகாஸ் 100% வரும்னு அதை சொல்ல முடியாது. 100% எப்போ வரும்னு சொல்லலாம்னா, இப்போ ஸ்டேட்மெண்ட்லேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கன்க்ளூஷன்லேயும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இங்கே ஏ பி, இங்கேயும் ஏபி, இதேமாரி கன்க்ளூஷன்லேயும் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் கன்ஃபார்மாக அதை வந்து நீங்கள் ஃபாலோன்னு எடுத்துக்கலாம். வேறஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறது, கன்க்ளூஷனில் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ இந்த மாதிரி இருக்குப்பா. ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷனில் ஏ லெஸ் தென் பின்னு இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் தப்புன்னு தான் போட்டாகணும். பிகாஸ் இதை நீங்கள் 100% வரும்னு சொல்ல முடியாது. வரலாம், வர சான்சஸ் இருக்குது, பட் 100% வருமா? இந்த ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் பொறுத்தவரைக்கும் ஃபைட்டர்ஸ், ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்கோ அது வந்து கன்க்ளூஷனில் 100% வந்தால் மட்டும் தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி 100% வரலன்னா அது தப்பு தான். ஓகேங்களா? வேறஸ் இப்போ இந்த கொஷனில் இன்னொரு மாடல் இருக்குது ஃபைட்டர்ஸ். இது என்னன்னா, இப்போ வந்து அந்த எய்தர் ஆர் கேஸ் இருக்குல்ல, அதை இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இன்னொரு கன்க்ளூஷனில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஏ ஈக்குவல் டு பின்னு இருக்குது. ஓகே, இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ரெண்டுமே தப்பு தான். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் உங்களுக்கு எய்தர் 1 ஆர் 2 கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 கரெக்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே தப்புன்னு சொல்ல முடியாது, 1 கரெக்டு 1 தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் எய்தர் ஆரில் எதனா 1 கரெக்டு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2 அதை வந்து இந்த கண்டிஷன் வந்து அப்ளை ஆகும். இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இதில் மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தமாரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு நாட்டு கொடுத்துட்டாங்கன்னா ஈக்குவல்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் ஏ வந்து பெருசாக இருக்கலாம் பியை விட, அப்படி இல்லைனா ஏ வந்து சின்னதாக இருக்கலாம் பியை விட. ஓகேங்களா? அவ்வளோதான். மற்றபடி இதில் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். நீங்கள் ஈஸியாகவே மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த டாப்பிக்கில் மாஸ்டராக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கும் இன்னும் இதை பற்றி உங்களுடைய என்ன சொல்கிறது தாட்ஸும் சால்விங் ஸ்கில்லும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கொஸ்டினை பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். P
லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகேங்களா, சூப்பர். இப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், என்ன கொடுத்துருக்குங்க, பி கிரேட்டர் தென் ஆர். ஓகேங்களா, விச் மீன்ஸ் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ் 2 டாட் வந்து பியை பார்த்த மாதிரி இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி தான் பெருசு, ஆர் வந்து சின்னது. ஓகேங்களா, இங்கேயும் பாருங்கள் என்ன சொல்கிறது, ஆரை பார்த்த மாதிரி இந்த 2 டாட் இருக்குது. அப்போது ஆர் தான் இங்கே பெருசுன்னு சொல்லியிருக்காங்க, இங்கே பின்னு பெருசுன்னு சொல்கிறாங்க, இங்கே ஆறுன்னு பெருசு சொல்கிறாங்க. அப்போ மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தான். ஓகேங்களா, ஸோ இது தப்பு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆருக்கும் எம்முக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆர் வந்து லெஸ் தென் எம், விச் மீன்ஸ் எம்மை பார்த்த மாதிரி 2 டாட் இருக்குது. ஸோ எம்மு தான் பெருசு ஆரை விட, பிகாஸ் ஆர் சைடு 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, எம்மு பெருசுன்னு சொல்லிட்டாங்க. பட் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே ஈக்குவல் டு கொடுத்துட்டாங்க ஆருக்கும் எம்முக்கும் நடுவில். ஸோ அப்போ இந்த ரெண்டாவது கன்க்ளூஷனும் தப்பு தான். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கன்க்ளூஷனும் தப்பு தான். இப்போ நம்ம மூணாவது கன்க்ளூஷன் தான் போயாகணும். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது தப்பு. மூணாவது பாருங்கள், எம்மு பெருசாக இருக்குன்றாங்க, பிகாஸ் எம்மு சைடு தான் 2 டாட் இருக்குது. ஓகேங்களா, எம்மு பெருசாக இருக்கும் பியை விட. ஓகேங்களா, ஸோ பி லெஸ் தென் எம்முன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கான்னு பாருங்கள் விடஸ், இங்கே இங்கே வந்து ஆர் ஈக்குவல் டு எம்முன்னு சொல்கிறாங்களே, அப்போ நீங்கள் ஆர் இருக்கிற இடத்த டேரெக்டாக நீங்கள் எம்மு போட்டுக்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் ஆரும் எம்மும் சேம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்கள், எம்முக்கு பார்த்த மாதிரி இந்த 2 டாட் இருக்கா, ஸோ அப்போ எம்மு பெருசாக இருக்குது பியை விட. ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த கன்க்ளூஷன் வந்து வேலிடாக இருக்குது. ஸோ அப்போ தேர்ட் கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்டிபிசியாக இருக்கட்டும், இல்லை குரூப் டியாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு 2 கொஷின் இல்லை 3 கொஷின் இன்இக்வாலிட்டிலேருந்து கண்டிப்பாக வரும் ஃபைட்டர்ஸ். அது இன்னும் சிபிடி 2ல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். சிபிடி 1ல் மேபி ஒரு கொஷினாச்சும் வரலாம், பட் சிபிடி 2ல் கண்டிப்பாக வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கில் மாஸ்டராக இருக்க பாருங்கள். ஓகேங்களா, ஸோ வெரி வெரி சிம்பிள் கொஷின். செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ், தென் கிரேட்டர் தென் பி அண்ட் கிரேட்டர் தென் கியூ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கன்க்ளூஷன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு பார்த்து ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், ஆர் வந்து பெருசாக இருக்குன்னு சொல்கிறேன் எஸ்ஸை விட. ஆர் வந்து எப்படி பெருசாக இருக்க முடியும், பெருசாக இருக்கலாம், பட் 100% பெருசாக இருக்குமா, இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனே தப்பு தான். பிகாஸ் இங்கே வந்து 50% தான் ஃபைட்டர்ஸ் வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு 100% இருந்தால் மட்டும்தான் நம்ம கன்க்ளூஷன் எடுக்க முடியும். பிகாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லாத ஒரு விஷயத்தை எப்படி நம்ம கன்க்ளூஷன் எடுக்க முடியும். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அவன் ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம்னு சொல்கிறான், இல்லை பெருசாகவும் இருக்கலாம்னு சொல்கிறான். பட் இங்கே கன்க்ளூஷனில் பெருசாக தான் இருக்குன்ட்டு டேரெக்டாக அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி போட முடியாது. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 50% தான். ஓகேங்களா, பிகாஸ் ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஆர் வந்து பெருசாகவும் இருக்கலாம் எஸ்ஸை விட. அதனால் ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் கரெக்டாக இருக்க முடியும். ஓகேங்களா, பட் அது எதுன்ட்டு இப்போ நம்ம சொல்ல முடியாது. நம்ம தேர்ட் கன்க்ளூஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஃபிட்டஸ் கியூ வந்து பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க, பிகாஸ் கியூ சைடு தான் 2 டாட் இருக்குது, எஸ் சைடு 1 டாட் தான் இருக்குது. ஸோ இப்போ கியூ பெருசாக இருக்கானுங்க பாருங்கள், கியூ சைடு இங்கே 1 டாட் தான் இருக்குது. அப்போது கியூ வந்து சின்னதாக தான் இருக்குது. ஸோ இப்போயே நம்ம இதை தப்புன்னு சொல்லிடலாம். ஓகே ஃபைட்டர்ஸ், இங்கே ஆப்ஷன் என்னென்னு இருக்குன்னு பாருங்கள். எய்தர் கன்க்ளூஷன் 1 ஆர் 2ன்னு இருக்குல்ல, அதாவது எய்தர் 1 ஆர் 2 இருக்கிறது வாய்ப்பு இருக்குன்ட்டு. அப்போது இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி இதுக்கும் 50% சான்சஸ் இருக்குது, இதுக்கும் 50% சான்சஸ் இருக்குது. அதனால் இடத்துல எதனா ஒன்று தான் ஆன்சர் வரது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இதுதான் எய்தர் ஆர் கேஸு, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஸ்டேட்மெண்ட் இது தான். ஸோ ஜே வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஈயை விட, பிகாஸ் ஈயை பார்த்த மாதிரி தான் 2 டாட் இருக்குது, ஜே பார்த்த மாதிரி 1 தான் இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எஸ், இங்கே ஈயை பார்த்த மாதிரி 2 டாட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ எல்லாமே யூனிக் டைரெக்ஷனில் இருக்கான்னு பாருங்கள், அதை நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ எல்லாமே இந்த டைரெக்ஷன் பார்த்த மாதிரி தான் இருக்குது, பிகாஸ் இங்கே ஈக்குவல் டு சிம்பிளாக இருக்குது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஓகேங்களா, ஸோ லெஸ் தென் ஆர் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறது பிரவீன்னு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. பிகாஸ் அது 50% இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு. அப்போ லெஸ் தென் சிம்பிள் வந்தாலே தெரியும் நம்மளுக்கு ஈ தான் பெருசு, இங்கே வேறு எந்த லெட்டர்லாம் இருக்கட்டும் அது ஈயை விட சின்னது தான் அப்படின்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்டு தான். தென்னு நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கரெக்டுன்னு சொல்லிட்டோம். கியூ பெருசாக இருக்குது எம்மை விடன்னு சொல்கிறாங்க, பிகாஸ் கியூ சைடு தான் 2 டாட் இருக்குது, எம் சைடு 1 டாட் தான் இருக்குது. வேறு இங்கே பாருங்கள், இங்கே ஜே இருக்கிறத நீங்கள் டேரெக்டாகவே எம்மு போட்டுக்கலாம். ஓகேங்களா,
எம் போட்டிங்கன்னா ஸோ எம் சைடு ஒரு டாட் தான் இருக்கணும். ஸோ எம் சைடு ஒரு டாட் தான் இருக்குது. அண்டு கியூவை பார்த்த மாதிரி 2 டாட் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இந்த கன்க்ளூஷனும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னா ஆப்ஷன் கன்க்ளூஷன் என்ன சொல்லுது 4. ஸோ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக சால்வ் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டேட்மெண்ட் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். ஏ கொடுத்துருக்காங்க, ஏ கிரேட்டர் தென் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. ஓகேங்களா, இங்கே நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ தென் லெஸ் தென் பி. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்தமாரி சிங்கிள் லைனில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம மாற்றிட்டோம். இப்போ டேரெக்டாக நம்ம கன்க்ளூஷன் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்கிறான். அதாவது பி வந்து பெருசாகவும் இருக்கலாம் இல்லை ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம் கம்பேர்ட் டு பி. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஃபைட்டர்ஸ் இங்கே பாருங்கள், பி சைடு ஒரு டாட் தான் வரணும், ஒரு டாட் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே பி ஹேண்டை பாருங்கள் 2 டாட் வரணும், பட் இங்கே ஒரு டாட் தான் வந்திருக்கு. ஸோ ஆப்போசிட் சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போயே நம்ம சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து தப்பு தான்ட்டு. தென் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா சியும் கியூவும் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ சி லெஸ் தென் கியூ. ஸோ கியூ சைடு தான் 2 டாட் வந்திருக்கு, கியூ பெருசாக இருக்கணும், சி வந்து சின்னதாக இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்படி சின்னதாக இருக்கான்னு பாருங்கள், இங்கே சி தான் வந்து பெருசு மாரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இப்போவே நம்ம தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா, இங்கே வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டியது அவசியமே இல்லை. அதெல்லாம் இங்கே பாருங்கள் 2 சைனுமே இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுமே தப்பு தான் ஃபைட்டர்ஸ். அப்போது என்ன சொல்லுது, நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபைட்டர்ஸ், ரொம்ப ஈஸியான கொஷின், நத்திங் டு வரி. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? 5th கொஷின். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இவங்களே டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க சிங்கிள் லைனில். இப்போ நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கே தான் பெருசாக இருக்குது பியை விட அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் கே சைடு தான் 2 பாயிண்ட் இருக்குது, பி சைடு 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அப்படி கே பெருசாக இருக்குன்னு சொல்ல முடியுமா ஃபைட்டர்ஸ்? இங்கே பாருங்கள், கேவை பார்த்தா மாதிரி தான் இங்கே பாருங்கள் 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா, அப்போ பி எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது பி. ஸோ எல்லாமே யூனிக் டிரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே இந்த மாதிரி லெஸ் தென் சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே லெஸ் தென் சிம்பிளும் வந்துருச்சு சொன்ன மாதிரி கன்க்ளூஷன் இருக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். ஓகேங்களா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தென் நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எக்ஸ் பெருசாக இருக்குன்னு சொல்கிறான். எக்ஸ் பெருசாக இருக்குது கியூவை விட, பிகாஸ் எக்ஸ் சைடு தான் 2 டாட் இருக்குது, கியூ சைடு 1 டாட் தான். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். எஸ் பெருசாக இருக்க மாதிரி 2 டாட் இருக்குது கியூ விட. ஓகேங்களா, ஸோ கியூ பக்கத்தில் தான் ஹெச் இருக்குது. ஸோ அது நீங்கள் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அது நம்ம முக்கியம் இல்லை, பிகாஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 1 and 2, ஸோ கன்க்ளூஷன் 1 and 2 கரெக்டாக இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் போடலாம்? ஆப்ஷன் 3. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ், நத்திங் டு வரி. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்கள், இது நம்ம சேர்த்து தான் எழுதி ஆகணும். ஓகேங்களா, ஸோ இப்போ கே கொடுத்துட்டாங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ ஈக்குவல் டு எம்மு சின்னதாக இருக்கணும். ஸோ இப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல். இந்த என் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு என். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டுங்க, பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன சொல்கிறது, எல் தானே ஃபஸ்ட்டு பார்க்குறோம், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன். ஸோ எல் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு கேன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். எஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, பிகாஸ் எல் சைடு பார்த்தீங்கன்னா 2 டாட் இருக்குது, இங்கேயும் 2 டாட் இருக்குது. கே சைடு 1 டாட் தான் இருக்கணும், 1 டாட் தான் இருக்கணும். ஸோ எல்லாமே யூனிக் டைரக்ஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிட்டர்ஸ், என் லெஸ் தென் கேன்னு சொல்கிறான். ஸோ லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இங்கே கன்க்ளூஷனில் ஸ்டேட்மெண்ட்டில் லெஸ் தென் சிம்பிள் எங்கேயுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணாமல் இவன் எப்படி லெஸ் தென் சிம்பிள்னு சொல்ல முடியும்? பாசிபிலிட்டி தான் இருக்குது, கண்டி 100% சொல்ல முடியுமா? 100% சொல்ல முடியாது. ஸோ அப்போவே நம்ம இதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 எங்கே ஃபாலோன்னு இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா, சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா ஃபைட்டர்ஸ்? இந்த 7th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 6 கிரேட்டர் தென் வின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 6 பெருசாக இருக்குது, ஏன்னா 6 சைடு தான் 2 டாட் இருக்குது, வி சைடு 1 டாட் தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் தான் சொல்கிறேன், கண்டி கிரேட்டர் தென் எதுலையுமே சொல்லவே இல்லை. ஓகேங்களா, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷனு தப்பு தான். தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஓன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேலிட் தான் ஃபைட்டர்ஸ், பிகாஸ் இங்கே பாருங்கள் சிம்பிள் அதே தானே இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் தான் இருக்குது. ஸோ ஸ்டேட்மெண்ட்லேயே கன்க்ளூஷனே ஒரே சிம்பிள் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு தான், பிகாஸ் எஸ்ஸை பார்த்த மாதிரி 2 டாட் இருக்கணும், எஸ்ஸை பார்த்த மாதிரி இருக்குது. ஓவை பார்த்த மாதிரி 1 தான் இருக்கணும், 1 தான் ஓவை பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் தான் ஃபைட்டர்ஸ்.
நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், தேர்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரை பற்றி பேசுகிறாங்களே, ஆறு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேலிட் ஆஃப் இட்டஸ், இதுவும் வேலிட் தான், பிகாஸ் எல்லாமே யூனிக் டைரெக்ஷனில் தான் இருக்குது. பி இங்கே இருக்குது, ஓக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக பி இங்கே போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், பி சைடு ஒரு டாட் தான் இருக்குது, ஆர் சைடு 2 இருக்குது. ஸோ அப்போ தேர்டுமே கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ், செகண்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ பி பெருசாக இருக்கா ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்கள், பி சைடு வந்து இங்கே ஒரு டாட்டு தான் இருக்குது, பட் இங்கே 2 டாட் இருக்குது, அதனால் இது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காங்க, இது தப்பு தான். ஸோ அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 and 3 அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி வெரி ஈஸி கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இந்த 8th கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக கன்க்ளூஷன் வச்சு செக் பண்ணிடலாம், பிகாஸ் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ எஸ் பெருசாக இருக்குது எம்மை விடன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ் பெருசாக இருக்க ஃபைட்டர்ஸ் எம்மை விட எஸ் பெருசாக தான் இருக்குது, பிகாஸ் இங்கே பாருங்கள் லெஸ் தென் சிம்பிள் எம்முக்கும் எனக்கும் நடுவில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அது எக்ஸை பார்த்த மாதிரி தான் 2 டாட் இருக்குது, அதுவும் இல்லாமல் இங்கேயும் எக்ஸை பார்த்த மாதிரி 2 டாட் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எக்ஸு பெருசாக இருக்குது எல்லை விட அப்படின்னு சொல்கிறாங்க, பிகாஸ் எஸ் சைடு 2 டாட் வந்திருக்கு. ஓகேங்களா? இது வேலிட் ஆஃப் ஃபைட்டர்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே லெஸ் தென் சிம்பிள் வந்திருக்கு, இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ மாறி மாறி வந்திருக்கனால இந்த செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் தேர்டு கண்டிஷன் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? தேர்டு கன்க்ளூஷன் என்னன்னு பாருங்கள், எம் சின்னதாக இருக்குது கே விட. ஓகேங்களா? கே பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கே பெருசாக இருக்க ஃபைட்டர்ஸ் எம்மை விட எஸ் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு, இந்த கேவை பார்த்த மாதிரி என்ன சொல்கிறது 2 டாட் வந்திருக்கு, எம்மை பார்த்த மாதிரி 1 தான் இருக்குது. அதனால் இந்த தேர்டு கன்க்ளூஷன் வந்து கரெக்ட் தான். அது 1ம் கரெக்டு, தேர்டும் கரெக்டாக இருக்குது, இது உள்ளும். ஓகேங்களா? தென் இப்போ நம்ம 4th செக் பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். 4th என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல் பற்றி பேசுகிறாங்க. எல் வந்து பெருசாக இருக்குது கேவை விட அப்படின்னு சொல்கிறாங்க. எல் பெருசாக இருக்கா ஃபைட்டர்ஸ் கேவை விட? அப்படி அவங்க சொல்லவே இல்லையே. அதாவது கே பெருசாக இருக்கலாம் எல்லை விட, அப்படின்னா ஈக்குவல்ட்டாக இருக்கலாம் தான் சொல்கிறேன். கண்டி எல் பெருசாக இருக்குன்னு அவங்க சொல்லவே இல்லை. நல்லா பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால் இது ஃபுல்லாகவே தப்பு தான். ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ 1, 3 2 கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது. அப்போ 1 and 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கா? எஸ். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டான கொஷின் ஃபைட்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண உங்களால் எதுலேயுமே தப்பு பண்ண முடியாது ஃப்யூச்சரில். ஸோ அந்தளவுக்கு பார்த்து கொஷின்ஸ்லாம் எடுத்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சூப்பர். இப்போ இதை வந்து நம்ம டேரெக்டாக ஒரே ஸ்டேட்மெண்ட் எழுதுனா ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு பார்க்கலாமா? லெட்ஸ் see it. ஸோ சி லெஸ் தென் எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஓ, தென் ஓலேருந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ் லெஸ் தென் டி கிரேட்டர் தென் ஹெச், அதுக்கப்புறம் ஈக்குவல் டு இ, தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்டு. அது நீங்கள் எழுதியும் சால்வ் பண்ணலாம், எழுதாமையும் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் எழுதி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இப்போ சிக்கு லெஸ் தென் டின்னு சொல்கிறான். ஸோ சியை பார்த்த மாதிரி ஒரே பாயிண்ட்டு, டியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ டி இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே யூனிக் டைரெக்ஷனில் தான் இருக்குது. இங்கேயே லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு, திருப்பி இங்கேயும் வந்திருக்கு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்டில் ஓ தான் பெருசு ஈயை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைட்டர்ஸ் ஓ பெருசா ஈயை விட? இங்கே பாருங்கள், ஓக்கு வந்து இங்கே லெஸ் தென் சிம்பிள் வந்திருக்கு. அதாவது ஓ சைடு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, இங்கே வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போயே நீங்கள் இதை தப்புன்னு சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு தான். நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டி பெருசாக இருக்குது எஸ்ஸை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வேலிடாக இருக்குமா? ஸோ டி பெருசு எஸ்ஸை விட. ஸோ ஃபைட்டர்ஸ் டி இங்கே இருக்குது, எஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ பெருசாக தான் இருக்கும், எஸ் பெருசாக தான் இருக்கும், பிகாஸ் இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருச்சு. டியை பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் வந்துருச்சு, எஸ்ஸை பாயிண்ட் பார்த்த மாதிரி 1 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ இது கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போ ஒன்லி என்ன சொல்லுது, 1 and 3 கரெக்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஸோ இது இந்தமாரி சேர்த்து எழுதாமல் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். அது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். இப்போது சி லெஸ் தென் டின்னு சொல்லியிருக்கானா, விச் மீன்ஸ் டி பெருசு சியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ டீயை பார்த்த மாதிரி இந்த 2 டாட் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், டீயை பார்த்த மாதிரி 2 டாட் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் சிக்கும் ஓக்கும் பாருங்கள், ஓலேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. அது இல்லாமல் லெஸ் தென் சிம்பிளும் வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன் சி வந்து டி விட சின்னதாக இருக்குது, டி பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தமாரி நீங்கள் பார்த்தே கூட சால்வ் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஃபுல்லாக எழுதணும்னு அவசியம் இல்லை.
பிகாஸ் அந்தமாரி ஓவர் லிங்க் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் ஸ்டேட்மெண்ட் அவனே ஒரு சிங்கிள் லைனில் கொடுத்துட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல் கிரேட்டர் தென் என்னன்னு சொல்கிறாங்க. ஸோ விச் மீன்ஸ் என் வந்து பெருசாக இருக்குது. பிகாஸ் என்ன சைடு தான் 2 டாட் இருக்குது, என்ன சைடு 1 தான் இருக்குது. எல் சைடு 2 இருக்குது, என்ன சைடு 1 இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. இங்கே கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருக்கு. விச் மீன்ஸ் அது 2 டாட் வந்து எல்லை பார்த்தா மாதிரி இருக்குது. இங்கே வந்து என் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சி லெஸ் தென் இ. விச் மீன்ஸ் இ வந்து பெருசாக இருக்குது சியை விட. ஸோ இது வேலிடாக இருக்குமா ஃபைட்டர்ஸ்? இது வேலிடாக இருக்குது, சான்சஸ் இல்லை. பிகாஸ் இங்கே பாருங்கள், 2 சைன் வந்து ஆப்போசிட் வந்திருக்கு சிக்கும் ஈக்கும் நடுவில். அதனால் ரெண்டாவது கன்க்ளூஷன் தப்பு தான். ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா? ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். ரொம்ப ஈஸியான சம் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? 11th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, நத்திங் டு வரி. ஸோ ஃபைட்டர்ஸ், ஏ தான் பெருசாக இருக்குது சியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏ சைடு தான் 2 டாட் இருக்குது, சி சைடு 1 டாட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏ பெருசாக இருக்கா? ஏ எப்படி பெருசாக இருக்குது? இங்கே பாருங்கள், ஏ சின்னதாக இருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு. அது வந்து சி பெருசாக இருக்க மாதிரி தான் சொல்லுதுக்காண்டி ஏ பெருசு நாங்கள் சொல்லவே இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் வந்து தப்பு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஏ லெஸ் தென் சி கொடுத்துருக்காங்க செகண்ட் கன்க்ளூஷன். விச் மீன்ஸ் சி பெருசாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ சி பெருசாக இருக்க மாதிரி இங்கே சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதனால் செகண்ட் கரெக்டு தான். ஸோ இப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்கள். தேர்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளான கொஷின் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகே. ஸோ ஃபைட்டர்ஸ், இந்த கொஷின்லேயும் ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்துட்டான் சிங்கிள் லைனில். இப்போ நம்மளுக்கு என்ன கன்க்ளூஷன் பாருங்கள். எஃப் லெஸ் தென் சி. ஸோ சி பெருசாக இருக்குது. பிகாஸ் 2 டாட் இங்கே இருக்குது, எஃப் பக்கத்தில் 1 டாட் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ சி பெருசாக இருக்கா எஃப்போட அப்படின்னு பாருங்கள். எல்லாமே யூனிக் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃப் பக்கத்துலேயே லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு. அப்போ எஃப் சின்னதாக இருக்குது, இங்கே சி இருக்குது, சி பெருசாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், யூ லெஸ் தென் டி. விச் மீன்ஸ் டி பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டி பெருசாக இருக்கா ஃபைட்டர்ஸ் யூவை விட? ஆமாம், பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லெஸ் தென் சிம்பிள் வந்துருச்சு, இங்கே யூ இருக்குது, எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ இதுவுமே கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ். ஸோ அப்போ போத் கன்க்ளூஷன் கரெக்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ லெஸ் தென் கிரேட்டர் தென் வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சூப்பர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் லைனாக மாற்றிடலாமா? லெட் சி இட் ஹெச் லெஸ் கிரேட்டர் தென் எம் ஈக்குவல் டு டி தென் கிரேட்டர் தென் பி. அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருங்க, ஹெச் ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. ஸோ அப்போ இதை நீங்கள் ஹெச்னே வச்சுக்கலாம். தென் இங்கே வந்து ஹெச் பெருசாக இருக்கா டி, அதுக்கப்புறம் டி பெருசாக இருக்குது ஜெட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்தமாதிரி எழுதிக்கலாம். ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், விச் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட். விச் மீன்ஸ் அப்படின்னா 3 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது, 1 மட்டும் தப்பாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். எம் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃபைட்டர்ஸ் பியை விட. ஓகேங்களா? ஸோ எம் பெருசாக இருக்கா? ஆமாம், பெருசாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லெஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது, அது வந்து எம் பார்த்த மாதிரி பெருசாக இருக்குது, இங்கேயும் எம் பார்த்த மாதிரி பெருசாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. நெக்ஸ்ட் ஹெச் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹெச் வந்து பெருசாக இருக்குது டியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஹெச்ஆ பெருசாக இருக்குது டியை விட? ஆமாம் ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்கள், கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துருக்கு, இங்கே டி இருக்குது, இங்கே ஹெச் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச் பார்த்த மாதிரி 2 பாயிண்ட் இருக்குது, டியை பார்த்த மாதிரி 1 பாயிண்ட் தான் இருக்குது. அப்போது இதுவும் கரெக்டு தான் ஃபைட்டர்ஸ். 2 ஆப்ஷனும் கரெக்டு தான். இப்போ நம்ம தேர்ட் ஆப்ஷன் வந்துடும். Z லெஸ் தென் ஹெச், அதுவும் ஹெச் பெருசாக இருக்குது Z விடன்னு சொல்கிறான். இங்கேயும் பாருங்கள், லெஸ் தென் சிம்பிள் தான் வந்திருக்கு. ஸோ அப்போது இதுவும் கரெக்டு தான். அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் தப்பாக இருக்குது, அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது, ஃபோர்த் மட்டும் தான் அப்போ தப்பாக இருக்க முடியும். அதை நம்ம செக்கும் பண்ணிடலாம். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். அதாவது Z பெருசாக இருக்குது கே விட அப்படின்னு சொல்கிறாங்க. Z எங்கே இருக்குது ஃபைட்டர்ஸ்? இங்கே இருக்குது. கே எங்கே இருக்குது ஃபைட்டர்ஸ்? ஈக்குவல் டு போட்டுக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் ஹெச் ஈக்குவல் டு நம்ம கேன்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே கே பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க Z விட, இங்கே வந்து Z பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க கன்க்ளூஷனில். ஸோ மாற்றி பேசுகிறாங்களே, அதனால் ஃபோர்த்து கன்க்ளூஷன் தான், விச் மீன்ஸ் ஃபோர்த் ஆப்ஷன் தான் தப்பு. ஓகேங்களா? அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இந்த 14th கொஸ்டின் என்ன பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஒன்றா மாற்றிக்கலாமா? ஓகே.
q லெஸ் தென் z ஈக்குவல் டு u. ஓகேங்களா? தென் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். செகண்ட் லைனில் டி பெருசாக இருக்குல்ல, ஸோ டி பெருசாக இருக்குது, அதுக்கப்புறமேட்டு பி பெருசாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருங்க, பி ஈக்குவல் டு டின்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு இ பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி பெரிய ஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, நத்திங் இஸ் தேர். இப்போ நம்ம டேரெக்டாக இங்கே சேம் தான், அதேமாதிரி கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். விச் ஆப்ஷன் இஸ் நாட் கரெக்ட்? ஓகேங்களா? அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். யூ லெஸ் தென் டின்னு சொல்கிறாங்க. அப்போ டி பெருசாக இருக்குது யூவை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், டி இங்கே இருக்குது, யூ இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், லெஸ் தென் சிம்பிள் 2 வாட்டி வந்திருக்கு. ஸோ அது 2 பாயிண்ட்டுமே டியை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ டி தான் பெருசு. அப்போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். ஜெட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் டி, அதாவது டி பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஜெட்டை விட. ஸோ டி இங்கே இருக்குது, ஜெட் இங்கே இருக்குது, எல்லாமே யூனிக் டைரக்ஷனில் தான் சிம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக டி தான் பெருசாக இருக்குது. அப்போ இதுவும் கரெக்டாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்குது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் போயிடலாமா? ஓகே, ஸோ தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். யூ கிரேட்டர் தென் டி, அதாவது யூ பெருசாக இருக்குது டியை விட அப்படின்னு சொல்கிறாங்க. யூ பெருசாக இருக்கா ஃபைட்டர்ஸ்? இங்கே பாருங்கள், டி தான் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கே டி இருக்குது, இங்கே யூ இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டீயை பார்த்த மாதிரி தான் இருக்குது, டீயை பார்த்த மாதிரி தான் 2 டாட் இருக்குது. ஸோ இப்போ டி தான் பெருசு, யூ கிடையாது. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. பிகாஸ் அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் 4th ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா தப்பான ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 3 தான் தப்பாக இருக்குது. நம்ம இப்போவே நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வைட் இந்த கொஷின் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின். டிஃப்ரெண்ட் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க, பட் சேம் கான்செப்ட் தான். ஓகே, இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இங்கே சிம்பிள்ஸ் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதாவது ஏ கிரேட்டர் தென் ஐ, தென் வி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டி. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள், இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போது இது 2த்துக்கு நடுவில் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் வந்துடணும். ஸோ அப்படி கிரேட்டர் தென் சிம்பிள் வரா மாதிரி பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, தென் செகண்ட் ஆப்ஷனில் இல்லவே இல்லை, அதனால் இது இப்பயே அடிச்சிடலாம். தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது, இங்கே 4th ஆப்ஷனில் இல்லவே இல்லை, அதனால் இதையும் அடிச்சிடலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் போயிட்டு, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் லாஜிக்கை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிடும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், விக்கும் டிக்கும் பாருங்கள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. ஸோ வி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, டி இங்கே இருக்குது, அதுக்கு 2த்துக்கு நடுவில் கிரேட்டர் தென் சிம்பிள் வரணும். இங்கே பாருங்கள் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்துருக்கு, அதனால் இப்பயே இதை நீங்கள் அடிச்சிடலாம். இங்கே தேர்ட் ஆப்ஷனில் பாருங்கள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வந்திருக்கு. ஸோ அதனால் ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வளோ தான் வைடஸ், வேறு எதுவுமே இதில் நீங்கள் பார்க்க வேண்டியதே இல்லை. ஸோ உங்களை பார்க்கும்போது என்னென்ன டேஷ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ நீங்கள் யோசிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின், 10th லெவல் கொஷின்னே நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான கொஷின். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 16th கொஷின், இதுவும் ஸ்டேட்மெண்ட் சிங்கிள் லைன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ விச் ஆப்ஷன் இஸ் ட்ரூ, அதாவது 3 தப்பாக இருக்குது, 1 கரெக்டாக இருக்குது, அதை நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏ பெருசாகவும் இருக்கலாம், ஈக்குவல்ட்டாக இருக்குன்னு சொல்கிறான். பட் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் ஏ பெருசுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்போ இது தப்பு தான். ஓகேங்களா? ஸோ பெருசுன்னு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியாச்சு ஆல்ரெடி. நீ அப்புறம் இங்கே வந்து பெருசாக இருக்கலாம், இல்லை சின்னதாக இருக்கலான்ட்டு, ஈக்குவல்ட்டாக இருக்கலான்ட்டு பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதனால் இது தப்பு தான். தென் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், இ கிரேட்டர் தென் சி, அதாவது இ பெருசாக இருக்கலாம்னு சொல்கிறான். ஏன்னா 2 டாட் வந்து ஈயை பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இ பெருசாக இருக்க ஃபைட்டர்ஸ், இங்கே பாருங்கள் இ பெருசாக தான் இருக்குது. பிகாஸ் இங்கே 2 டாட்டுமே ஈயை பார்த்த மாதிரி தான் இருக்குது, சியை பார்த்த மாதிரி ஒரு டாட் தான் இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? நீங்கள் வேறு எதுவுமே செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஃபைட்டர்ஸ், இதுதான் கரெக்டாக இருக்குது. இங்கே 3rd 4th இங்கே செக் பண்ணி பாருங்கள், தப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? சூப்பர். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு தென் விச் கேன் பி கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்கிறான் 3 ஆப்ஷனில். ஸோ செக் பண்ணிடலாம். ஸோ இப்போது எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எம், தென் எம்முக்கும் என்னுக்கு பாருங்கள் லெஸ் தென் என்னு, தென் என்னு பெருசாக இருக்கா, எஸ் என்ன பெருசாக இருக்குது ஓவோட, அதுக்கப்புறம் ஓ பெருசாக இருக்குது பிஏ விட. ஓகேங்களா? சூப்பர். இவ்வளோ தான் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்ப்போம். என்னு பெருசாக இருக்குது பியை விட, பிகாஸ் என்ன சைடு தான் 2 டாட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்ன பெருசாக இருக்க பியை விட, ஆமாம் இங்கே பாருங்கள் என்ன தான் பெருசாக இருக்குது பி விட, பி சைடு ஒரு டாட் தான் இருக்குது, இங்கே ஒரு டாட் தான் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஓகேங்களா? பட் இங்கே பாருங்கள்
1 and 2 கரெக்டாக இருக்க சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணுறதுல இங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் இங்கே இந்த ஆப்ஷன் வந்துருக்குல்ல, ஃபோர்த் ஆப்ஷனு, அதனால் செகண்டை செக் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பாருங்கள் ஃபிட்டஸ், எல் லெஸ் தென் என்னன்னு சொல்கிறாங்க. அப்போ என் பெருசாக இருக்கணும், எல் சின்னதாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கா ஃபிட்டஸ், இங்கே பாருங்கள் லெஸ் தென் சிம்பிள் வந்திருக்கு, என் பெருசாக இருக்குது, எல் சின்னதாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் தேர்டு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் தேர்டை பற்றி இங்கே எதுவும் பேசலை. ஸோ அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. ஓகேங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் ஃபைட்டர்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 18th கொஷின். ஸோ ஃபைட்டர்ஸ் இந்த கொஷின் பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எய்தர் ஆர் கேஸ் மாதிரி தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் இந்த பியும் ஆருக்கும் என்ன ரிலேஷன் இருக்கலாம், ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம். தென் பியும் ஆர் பார்த்தீங்கன்னா லெஸ் தெனாக இருக்கலாம், பி ஆர் வந்து கிரேட்டர் தெனாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் தான் இதில் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது ஃபைட்டர்ஸ். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா விச் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், பி வந்து ஆரை விட பெருசுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? 100% பெருசுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகேங்களா? அதேமாரி பாருங்கள், கியூக்கும் எஸ்ஸுக்கும் இங்கே சம்மந்தமே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி ப்ளஸ் ஆறு 2Qன்னு சொல்கிறான். இதுவுமே நம்ம எந்த வேல்யூவும் அங்கே கொடுக்கவே இல்லை, அதனால் 2Qன்னு நீங்கள் போட முடியாது. பட் வேறஸ் இங்கே இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், பி நாட் ஈக்குவல் டு கியூன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? விச் மீன்ஸ் பி வந்து பெருசாகவும் இருக்கலாம் கியூ விட, அப்படி இல்லைனா பி வந்து சின்னதாகவும் இருக்கலாம் கியூ விட. இந்த ரெண்டுமே பாசிபிலிட்டி இருக்குது. அதேமாதிரி தான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டில் 2 பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள், பி தான் பெருசு ஆரை விடன்ட்டு அடித்து சொல்கிறாங்க. அது எப்படி நீ பி மட்டும் தான் பெருசாக இருக்கும்னு சொல்ல முடியும்? ஏன் ஆறு பெருசாக இருக்கலாம் பியை விட. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக சொல்லுது. பிகாஸ் பி நாட் ஈக்குவல் டு கியூன்னு சொல்லிட்டோம். ஸோ இருங்க, இந்த தேர்ட் ஆப்ஷன் பாருங்க பிட்டஸ், பி நாட் ஈக்குவல் டு கியூ, விச் மீன்ஸ் இந்த நாட் ஈக்குவல்னா என்ன இருக்கணும், ஒன்று பி பெருசாக இருக்கலாம், இல்லை பி சின்னதாக இருக்கலாம். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்குமே பாசிபிலிட்டி இருக்குன்னு இந்த தேர்ட் ஆப்ஷன் சொல்லுது. வேற இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பி மட்டும்தான் பெருசு ஆரை விட அப்படின்னு சொல்லுது. அப்போது இது தப்பு தான். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்துட்டாங்க, ஆறு கிரேட்டர் தென் என். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆறு பெருசாக இருக்குது என்னை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் வெயிட்டஸ், ஆறு பெருசாக இருக்குது என்னை விட. ஆமாம், யூனிட் டிரெக்ஷனில் தான் இருக்குது, இங்கே கிரேட்டர் தென் சிம்பிளும் வந்திருக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள் வெயிட்டஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஏக்கும் டிக்கும் கொடுத்துருக்காங்களா, எஸ். ஏ கிரேட்டர் தென் டின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ பெருசாக இருக்குது டியை விட. ஸோ ஏ பெருசாக இருக்கா வெயிட்டஸ் டியை விட? எஸ். இங்கே பாருங்கள் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு, அது ஏ பார்த்த மாதிரி பெருசாக இருக்குது, டியை பார்த்த மாதிரி சின்னதாக இருக்குது. அதனால் செகண்டும் கரெக்டு தான். நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், எம் லெஸ் தென் யூ, விச் மீன்ஸ் யூ பெருசாக இருக்குது எம்மை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைட்டர்ஸ் யூ பெருசாக இருக்கா, இங்கே பாருங்கள் இங்கே லெஸ் தென் சிம்பிளும் வந்திருக்கு, கிரேட்டர் தென் சிம்பிளும் வந்திருக்கு. ஸோ அப்போ மாறி மாறி வந்துருக்கிறதுனால கரெக்டாக டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் தேர்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஸோ ஒன்லி ஆப்ஷன் என்ன சொல்லுது, கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ. எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஓகேங்களா? சூப்பர். ஸோ ஃபைனல் கொஷின் ஃபைட்டர்ஸ், இந்த கொஷினை சால்வ் பண்ணால் இந்த டாபிக் முடிஞ்சிருது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த கொஷின் எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இ வந்து சின்னதாக இருக்கும் ஆரை விட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆரை பார்த்த மாதிரி தான் 2 பாயிண்ட் இருக்குது ஃபைட்டர்ஸ். இப்போ ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்லேயும் பாருங்கள் ஆரை பார்த்த மாதிரி, இங்கே ஈக்கும் ஐக்கும் பாருங்கள் ஆரை பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஐ லெஸ் தென் ஓ. ஸோ ஓ பெருசுன்னு சொல்கிறாங்க ஐயை விட. ஸோ ஓ இங்கே இருக்குது, ஐ இங்கே இருக்குது. அதேமாதிரி பாருங்கள் இங்கே லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்திருக்கு, விச் மீன்ஸ் ஓ தான் பெருசுன்னு இங்கே சொல்லுது. அதனால் செகண்டு கன்க்ளூஷன் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு தேர்டு பாருங்கள், டபிள்யூ கிரேட்டர் தென் ஐன்னு சொல்கிறாங்க. ஸோ டபிள்யூ ஐ எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இங்கே இருக்குது டபிள்யூ, இங்கே இருக்குது ஐ. ஸோ இங்கே வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கான்னு பாருங்கள், இங்கே வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. அதனால் இதுவும் கரெக்டு தான். ஸோ இங்கே பாருங்கள் கிரேட்டர் தென் சிம்பிள் ஆருக்கும் ஓக்கும் நடுவில் இருக்குது, விச் மீன்ஸ் டபிள்யூ தான் பெருசு கம்பேர்ட் டு ஐ. ஸோ ஃபைட்டர்ஸ் அப்போ ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோ. ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ், டாப் 20 கொஷின் எடுத்துருந்துருக்கேன். ஸோ இதை சால்வ் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக உங்கள் ரீசனிங் நாலேஜ் அபவுட்டு இன்இக்வாலிட்டி கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஈஸியான கொஷின் தான், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவும் சேர்த்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் மார்க் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃபைட்டர்ஸ். அதெல்லாமே இந்த செக்ஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எதனா நான் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் எனக்கு தெரியும் எப்படி நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுன்னு. ஓகேங்களா?
ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசன் ஸ்கில் வளர்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.